ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேங்க் கார்லேஷன் இந்த சாப்டர் தான் சம் பார்க்க போகிறோம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன் அன் ஈவலேஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தி ஃபாலோயிங் மார்க்ஸ் ஆர் அவார்டட் பை தி எக்ஸாமினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ரேங்க் கார்லேஷன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டுன்றதுனால நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து நம்ம ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 1 - 6 sigma d square divided n3 - n. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 88, 95, 70, 60, 50, 80, 75 and 85. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரேங்க்கை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேங்க் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ அதிகமாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி நம்ம பேஸில் எடுத்துக்கணும். ஸோ இதில் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 95, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 88. ஸோ அது வந்து செகண்ட் ரேங்க்கு. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 85, ஃபோர்த் ஒன் 80, ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா 75, சிக்ஸ்த் ஒன் 70, செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா 60, எயித் ஒன் பார்த்திங்கன்னா 50. ஸோ அதே போல் ஒய்யோட வேல்யூ நம்ம எல்லாமே இங்கே கொண்டு வரோம். 84, 90, 88, 55, 48, 85, then 82 and 72. ஸோ இதுக்கான ரேங்க்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 90 அதான் ஃபஸ்ட் ரேங்க்கு, தென் 88 செகண்டு. ஸோ எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். வேல்யூ குறையும் போது ரேங்க்கும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 88 செகண்டு, 85 வந்து தேர்டு, 84 வந்து ஃபோர்த்து, 82 வந்து ஃபிஃப்த் ரேங்க்கு, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 72 சிக்ஸ்த்து, 55 செவன்த் ரேங்க்கு, 48 வந்து எயித் ரேங்க்கு. ஸோ இந்த வேல்யூவை இப்போ நம்ம டி வேல்யூ எடுக்கிறோம். ஸோ நம்ம லெஸ் பண்ணணும். 4 - 2 இல்லை 2 - அதாவது நம்ம டி வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னா R2 - R1. ஸோ நம்ம 4 - 2 2, 1 - 1 0. ஸோ இப்படி நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வரணும். ஸோ டி ஸ்கொயர், ஸோ 2 × 2 4, 0 × 0 0 தான் வரும். ஸோ 4 × 4 16. ஸோ 1 × 1 1, 3 × 3 9. ஸோ இந்த வேல்யூ இங்கே ஆட் பண்ணுறோம் டோட்டலாக. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 30 வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஒன் - 6 × sigma d square, அதாவது 30. ஸோ இப்போ வந்து இதை ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 1 - 180 டிவைடட். ஸோ இந்த 8ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் நம்பர். ஓகேங்களா?
ஸோ இப்போது 180 டிவைடட் 504 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.357 கிடைக்குது. ஸோ 1லேருந்து 0.357 நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.643 ஓகேங்களா. ஸோ ரேங்க் கார்லேஷனோட வேல்யூ 0.643.